ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்கினியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மரண வீட்டிற்கு வந்தால் அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்பவர்களுக்கு 1 கீராத் நன்மை என்றும், அதை பின்தொடர்ந்து செல்பவர்களுக்கு 2 கீராத் நன்மை என்றும், அதனுடைய அடக்கம் முடியும் வரை இருப்பவர்களுக்காகவும் கூடுதலான நன்மைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுல உள்ள லாஜிக் என்ன அப்படின்னா, இஸ்லாத்தை பொறுத்தவரை, இந்த மண்ணை பொறுத்தவரை, மின்ஹா கலக்னாக்கும் வ ஃபீஹா நுஈதுக்கும் வ மின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் நுக்ரா என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை படைத்தோம், அதிலேயே உங்களை திரும்ப போக செய்வோம், அதிலிருந்தே மீண்டும் நாம் உங்களை எழுப்புவோம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த மரணத்தை பொறுத்தவரை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், ஐனமா குந்தும் யுத்ரிகுகுமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. கடுமையாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள்ளாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட மரணம் உங்களை ஒரு நாள் வந்தடைந்தே தீரும். குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருமறை அழகாக சொல்லி காட்டுகிறது. குலின் குந்தும், நீங்கள் எந்த மரணத்தை கொண்டு தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் எந்த மரணத்தை கொண்டு வெருண்டோடுகிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகீக்கும், அது உங்களை ஒரு நாள் வந்தடைந்தே தீரும். சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா, பின்னர் மறைவானவற்றையும் நேரானவற்றையும் அறியக்கூடிய அல்லாஹ்விற்கு முன்னால் உங்களை கொண்டு போய் நிறுத்தப்படும். ஃபயுனப்பியுக்கும் பிமா குந்தும் தஅமலூன், நீங்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தீர்களோ அவை அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு திரை நிகழ்த்தி காட்டுவான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறார். நம்ம நினைக்கிறோம் நமக்கு வயசு இப்பதானே 20, மரணம் வராது, உத்தரவாதம் கிடையாது. இந்த மரணத்திற்கு வயது வரம்புகள் தெரியாது. ஒரு பெரிய வயது நிறைந்தவரை விட்டுவிட்டு ஒரு சின்ன பச்சிலம் குழந்தையை இந்த மரணம் அழைத்து செல்லும். ஒரு பெரிய ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏழையை விட்டுவிட்டு ஒரு செல்வந்தரை அழைத்து செல்லும். ஒரு அடிமையை விட்டுவிட்டு ஒரு ஆண்டானை அழைத்து செல்லும். இந்த மரணத்திற்கு வயது வித்தியாசம் தெரியாது. இந்த மரணத்திற்கு பொருளாதார பாகுபாடுகள் தெரியாது. இந்த மரணத்திற்கு அரசியல் அதிகாரங்கள் தெரியாது. அவர்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட மரணம் அவர்களை வந்தடைந்தே தீரும். நேற்றைய முன்தினம் போய் எங்களுடைய பெரிய தந்தையாரை பார்த்தேன், நல்லபடியா பேசினார், தொழுகிறேன்னு சொன்னார். நீங்களும் அவருடைய ஹக்ல துவா செய்யுங்க. அவருடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்கி தர வேண்டும் என்றும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றும், அவர்களுக்கு மறுமையில் மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்றும் நிச்சயமா துவா செய்யுங்க. இஸ்தக்ஃபிரு லிஅஹீக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரஸ்தானிலே சொல்வார்கள். மறைந்து விட்ட, கடந்து விட்ட உங்களுடைய சகோதரனுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அப்படி சந்திக்கும் போது நீங்க தொழுவுங்க, உங்க இஷாரா காட்டி தொழுவுங்கன்னு அதை அவர் ஏற்றார் நம்முடைய கண்களுக்கு முன்னால். நான் இஷாரா எப்படி தொழுவணும் நானும் சொன்னேன், அவரும் அதை செய்தார். அது மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவரை பற்றி என்ன அவரை சுற்றி இருப்பவர்கள் பேசுகிறார்களோ அதுதான் அவர் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம மரணிச்சிட்டோம்னா, ஐயா மோசமானோம் பாவன், ஐயா இவன்லாம் வரட்டும், பூமிக்கு பாரம் குறைஞ்சது என்று மக்கள் பேசுவார்களே. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பண்புள்ளவர்களாக நாம் இருப்போமே ஆனால் அது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். ஐயோ நல்ல மனிதர், ஐவேளை தொழுகையாளி, அல்லாஹ்வுடைய பொருத்தமுடையவர், நேர்மையானவர், இறந்து விட்ட, நம்மை கடந்து விட்ட எங்களுடைய பெரிய தந்தையாரை பொறுத்தவரை யாருக்கும் எந்த அநீதியும் நாம் பார்த்து இழைக்காதவர், யாரிடத்திலும் கடன் பெற்று மரணிக்காதவர், யாரை பற்றியும் தீமையான ஒரு எண்ணம் கொள்ளாதவர். அப்படிப்பட்ட நன்மையான எண்ணங்களோடு இந்த மண்ணை விட்டு பிரிய வேண்டும் என்று நாம் நம்முடைய நியத்தை வைக்க வேண்டும். கபிரிஸ்தானுக்கு வரும்போது ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்துவார்கள் என்று சொன்னால், 3 நாட்கள் தான் துக்கம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 3 நாளைக்கு பிறகு என்ன ஆகும்? கட்டிய மனைவியாக இருந்தாலும் டிவில ஒரு ஜோக்க பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் கிளம்பு ஸ்கூலுக்கு என்று 3 நாள்ல கிளப்பிடுவாங்க. கூட பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் முடிஞ்சு போச்சு, கவலை விடுங்க வாங்க என்று கிளம்பி விடுவார்கள். உங்களை பற்றிய கவலை, நீங்கள் யாருக்காக உழைத்தீர்களோ, யாருக்காக பாடுபட்டீர்களோ, யாருக்காக அனைத்து ஹராம் ஹலால் பார்க்காமல் சேர்த்தீர்களோ, 3 நாட்களுக்கு பின்னால் இந்த உலகம் உங்களை மறந்துவிடும். யாரும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. எப்பேற்பட்ட பேராற்றல் கொண்ட பேரரசனாக இருந்தாலும் 3 நாட்களுக்கு பின்னர் மறந்துவிடும், மறந்தாக வேண்டும். அது இஸ்லாம் சொல்கிறது. அப்படின்னா எந்த உலகத்துல தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நம்ம போராடுறோமோ, எந்த உலகத்தில் பெருமைக்காக போராடுகிறோமோ, எந்த உலகத்தில் அதிகாரத்திற்காக போராடுகிறோமோ, எந்த உலகத்தில் செல்வதற்காக போராடுகிறோமோ, அந்த உலகம் கடைசியாக தருவது இந்த மண்ணைத்தான். மின்ஹா கலக்னாக்கும், இந்த மண்ணில் இருந்துதான் உங்களை படைத்தோம். வ ஃபீஹா நுஈதுக்கும்